ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் டு யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். நான் உங்கள் அன்பு தோழி. இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு டாபிக். கடவுள் நிறையா சுச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் சுச்சுவேஷன் வரக்கூடாது, எனக்கு சேலஞ்சஸ்லாம் வேண்டாம், என்னால் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் யாருமே இங்கே சொல்லவே முடியாதுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை வேறு, பட் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கணும், சில எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மா ரூபத்தில் இங்கே ஒரு உடம்பையும் ஒரு மைண்டும் நமக்குள்ளே வச்சு நமக்கு ஒரு மனுஷங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்க ஒவ்வொரு முறை மாறும்போது அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம், எங்கே போக போகிறோம், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கரண்ட்டில் ஒவ்வொரு மனிதர்களை பற்றி சுச்சுவேஷன்ஸ் சொல்லும். நம்ம ரொம்ப நம்பிட்டு இருப்போம் ஒருத்தங்களை, அவங்க ஒரு சுச்சுவேஷனில் வேறு விதமாக நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. புதுசாக இருக்கும் அவங்க நடந்துக்கிறதே. நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் அவங்க பண்ணும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும், இப்போ ஒருத்தவங்க ரொம்ப நாளாலாம் நடிக்க முடியாது. உண்மையை எப்பயுமே ரொம்ப நாள் தள்ளி போடவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஸோ யாராலையும் உண்மையை மறைச்சி வச்சுட்டு நம்ம நம்ப வச்சு ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. உண்மையாக இருக்கிறவங்க கொஞ்ச காலம் கஷ்டப்படுற மாதிரி வெளியில் தெரியும். ஆனால் இது கலிக்காலம். ரொம்ப நாள் நேர்மையாக இருக்கிறவங்கள கஷ்டப்படுறதுக்கு கடவுள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ யூனிவர்ஸே ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு. 3D வேர்ல்ட்லேருந்து 4D வேர்ல்டு போயிட்டுருக்கு. நிறையா யூனிவர்ஸில் நிறைய மாற்றம் ஏற்படுறதுனால இங்கே பூலோகத்துலேயும் நிறைய மாற்றங்கள், நிறைய கஷ்டப்படுறவங்கள இங்கே கடவுள் பார்த்துட்ருக்க மாட்டாங்க. கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள கடவுள் காப்பாற்றி அவங்களுக்கு சில லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காக சில பிரச்சனைகளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைகளை அலோவ் பண்ணுறதை நம்ம விட்டு தான் ஆகணும். நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பிரச்சனை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட சரண்டர் மோடு போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சத்தியமாக சொல்கிறாங்க, நானும் உங்களை மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். இது ஏதோ ஒரு வாழ்க்கை உலகம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க, என்னவோ தத்துவமாக பேசுகிறாங்க, ஆன்மாங்கிறாங்க, ஆன்ம வாழ்க்கைங்கிறாங்க. எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாழ்க்கை நான் என்ன, கடவுள்னா யார், கடவுள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கடவுளே நீ தான் கதி அப்படின்னு நம்ம சரணாகதி தத்துவத்துக்கு போகும்போது கடவுள் இறங்கி அழகாக உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் யாரையுமே நம்பலை. வாழ்க்கையில் நிறையா அடி உத, மனுஷங்களை நம்புறதை விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேணாம், லைஃப்பில் எனக்கு எதுவுமே வேணாம், மனுஷங்க வேணாம், எந்த துணையும் வேணாம், எனக்கு கடவுள் மட்டும் இருந்தால் போதும், நீயே பார்த்துக்கோ அப்படிங்கும்போது அழகாக அவங்க இறங்கி எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி என்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களையும் சரி பண்ணார் பாருங்கள். அங்கே தாங்க நிற்கிறாரு கடவுள். நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம தனியாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக கடவுள் நம்மளை அனுப்பி வைக்கல. நமக்கு சில பேரை கொடுத்துருக்காங்க, சொந்தக்காரங்களா உறவுகளாக கொடுத்துருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம கடவுள்கிட்ட சரணாகதி ஆகும்போது இந்த நாடகத்தை நடத்துகிறவரே கடவுள் தானே. அப்போ அழகாக ஸ்க்ரீன் பிளேயே அவர் மாற்றினார். என்னோட கதை ரொம்ப ஒரு ட்ராஜடியாக, ஒரு பேத்தட்டிக்காக இருந்துச்சு. ஆனால் நான் சரணாகதி தத்துவத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னை சுற்றி இருந்தவங்களையும் அழகாக அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள திருத்தி மாற்றி ஒரு அழகான பர்சனாக நான் நினச்சி கூட பார்க்கல, இவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்களான்னு. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், சோகங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். கடவுளில் இருக்காருங்க, அவரை மட்டும் நம்புங்க. அவரை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே தூசி தாங்க. நீங்கள் எல்லாமே தூசி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில். சில பேர் நம்ம கடவுள் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பேரையும் சில சுச்சுவேஷன்ஸையும் சில நபர்களையும் நம்மள்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இது எதுவுமே யதார்த்தமாக நடக்கிறது கிடையாதுங்க. ஒரு பர்பஸுக்காக தான். எந்த விஷயம், சில பர்பஸ்க்காக தான் ஒவ்வொரு சோல்ஸுமே வரும். எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அது என்னென்ன பர்பஸ்ன்னு நம்ம தேடாமல இந்த உலகத்தில் நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி வாழ்கிறோம், என்ன சேர்க்கணும், என்ன வைக்கணும், நமக்கு கீழே உள்ள சந்ததிகளுக்கு என்ன சேர்த்து வைக்க போகிறோம், இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலே நம்ம மூழ்கி போனதுனால தான் இன்றைக்கி கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல. இன்றைக்கி நம்ம கண்ணீர் விட்டு அழுது என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே, கடவுளே நீயே கதி அப்படின்னு சொல்லி நம்ம சரணாகதி தத்துவத்துக்கு போகும்போது கடவுள் எப்படா இவ கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதனால சரணாகதி தத்துவத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம். இதுவரை கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.